ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் எப்படி இருக்குன்ற அந்த வீடியோ தாங்க நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேங்க. நான் சாம்பார் வச்சுட்டேன். தோசை பண்ணி கொடுத்துடலாம், இல்லைன்னா இட்லி பண்ணலான்னு. ஆனால் பசங்களுக்கு ரொம்ப தோசை தான் ரொம்ப பிடிக்கும். அதால் காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்கள மூட் ஆஃப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தோசையே பண்ணிடலான்னு நான் பிளான் பண்ணிட்டேன். பட் என்னாச்சுன்னா, காலம்பரை நான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு தோசை போடும் போதே பெரியவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க வெளியே. வந்தோடனே சரி நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க, நான் தோசை போட்டு வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்கன்னு. இல்லை எனக்கு தோசை வேண்டாம், எனக்கு வந்து பேன் கேக் வேணும்னாங்க. அதே மாதிரி சின்னவங்களும் பின்னாடி வந்துட்டாங்க. ஏன்னா அக்காவும் தங்கச்சி ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே வரதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் இல்லை எங்களுக்கு பேன் கேக் தான் வேணும், தோசை வேணாம் நைட்டுக்கு சாப்பிட்றோன்னாங்க. சரி நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து தோசை பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து அவங்களுக்கு பேன் கேக் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்குள்ளே என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, நான் பண்ணித்தரேன் அவங்களுக்குன்னாரு. ஏன்னா சண்டேஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவார். பசங்களுக்கு வந்து நான் எப்போதுமே வந்து பேன் கேக், அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட் அதெல்லாம் பண்ணோன்னா முடியாதுன்னுவேன். ஏன்னா வீக் டேஸில் எல்லாரும் சாப்பிட்றாங்க இல்லையா, அதால் வீக்கெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக தோசை இட்லி அதை மாதிரி கொடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணுவேன். அவங்க அப்பா வந்து இல்லைம்மா நான் பண்ணித்தரேன்னா அவங்களுக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா அப்பா வந்து வெரைட்டியாக பண்ணி தருவார். அதுக்காக பேன் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இதில் வந்து மைதா ஆட் பண்ணல, அதுக்கப்புறம் கோதுமையும் வந்து ஆட் பண்ணல. எங்கள் வீட்டில் மைதா கோதுமை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் யூஸ் பண்ணி. பேன் கேக் ஃப்ளார் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, க்ளூட்டன் ஃப்ரீயோட 1:1 அந்த ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சொர்க்கம் ஃப்ளார் ஆட் பண்ணி முட்டை, பால், வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாரு அவங்க அப்பா. நாங்கள் நியூ ஜெர்சி போயிருக்கும் போது பசங்க பேன் கேக் ஹவுஸில் போய் பேன் கேக் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே மாதிரி என்னோட சின்ன பொண்ணு கேட்டிருந்தாங்க, எனக்கு சாக்லேட் பேன் கேக், ப்ளூபெர்ரி பேன் கேக், அதுக்கப்புறம் கோக்னட் பேன் கேக் வேணும்ப்பான்னாங்க. எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்காரு. பிளெயின் பேன் கேக் பண்ணிட்டாரு ஆல்ரெடி. இப்போ வந்து சாக்லேட் பேன் கேக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பேட்டரில் பேன் கேக் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்காங்க. எங்கள் வீட்டில் எப்போதுமே நான் இதில் தான் பண்ணி கொடுக்குறது பசங்களுக்கு. சம்டைம்ஸ் வந்து இதில் வந்து இந்த பூசணிக்காய் இருக்குல்ல, அதுவும் ஆட் பண்ணி நான் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு என்னென்னா பசங்க சாப்பிட்றாங்க, பிடிச்சிருக்குன்றாங்க, அதால் நான் இதையே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது நம்மளுக்கு. நான் அதுக்குள்ளே எனக்கு இந்தியாவிலேருந்து கால் வந்துச்சு. நான் போயிட்டு வரதுக்குள்ளே அவங்க அப்பா எல்லாம் பேன் கேக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. குக் பண்ணி முடிச்சோன்னா பசங்களை கூப்பிட்டாச்சு. எல்லாம் டைனிங் டேபிளில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, டைனிங் டேபிளில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து மேப்பிள் சிரப், அதுக்கப்புறம் வந்து விப் க்ரீம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. பசங்களுக்கு குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஜஸ்ட்டு நான் வந்து இந்த பேன் கேக் பிளேட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அதுக்கப்புறம் இந்த இது எடுத்துகிட்டு வந்து வச்சேன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரே அரேஞ்ச் பண்ணிட்டாரு. பசங்க பார்த்தோன்னே சூப்பருன்ட்டாங்க, வாயில் கூட வைக்கலைங்க. பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது டாடி, நல்லா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்ஸ்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அவருக்கு ஒரே சந்தோஷம். எனக்கும் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நான் எப்போதுமே சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு வந்து கம்பல் பண்ணி சாப்பிட வச்சாங்க பசங்க, எப்படி இருக்குது பாருங்கன்னு. எவ்வளோதான் அம்மாங்க நல்லா பண்ணி கொடுத்தாலும் பசங்களுக்கு அப்பா பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி இருந்தாலும் உப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, காரம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் சூப்பருன்னு சொல்லுவாங்க. அது எல்லார் வீட்டில் நடக்கிறது. அது எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான். ஆக்சுவலி இன்னொன்று என்ன, எங்கள் வீட்டில் முட்டை ரொம்ப நல்லா பண்ணுவார் எங்கள் வீட்டுக்கார். ஆம்லேட் ரொம்ப நல்லா பண்ணுவார். அது என்னோட பசங்க முட்டை பண்ணுறனாலுமே என்ன பண்ணவானான்வாங்க, அவங்க அப்பாவை தான் பண்ண சொல்லுவாங்க. சரி 11 ஆன பிறகு அவங்களுக்கு வாட்டர்மெலான் கட் பண்ணி கொடுத்துட்டேங்க நான் சாப்பிட்றதுக்கு. நான் ஜூஸ் தான் முதல் போடலான்னு வச்சுருந்தேன் பிளானு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஜூஸ் அவ்வளோ விரும்பி குடிக்க மாட்டாங்க. எனக்கு ஏன் நான் ஜூஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, பசங்களுக்கு கொடுத்தோன்னே குடிச்சிருவாங்க. இதுவே நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்ச நேரம் அங்கே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஞாபகப்படுத்தணும், சாப்பிட்லையா இன்னொன்று பிறகு அப்போ தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. என் 2 பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ்னாலுமே குடிக்க மாட்டாங்க. ஒன்லி இந்த வெஜிடபிள் ஜூஸ் மட்டும் இந்த ஒரு மாதம் வந்து கொடுத்தேன் 2 பேருக்கும். ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன் நான். அடுத்தது ஃப்ரூட்ஸ் கொடுத்து முடித்த பிறகு மீல் ப்ரெப் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. கட் பண்ண வாட்டர்மெலான் இருந்தது, அது வந்து நாளைக்கு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் ஸ்கூலுக்கு. ஆக்சுவலி மீல் ப்ரெப் நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பேன். பட் கட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு கட் பண்ணி வச்சுட்டு காலையில் குக் பண்ணுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எனக்கு டேஸ்ட் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. அதுக்காக நான் பண்ணுறது கிடையாது.
அதுக்கு மெயினா நான் என்ன பண்ணுவேன்னா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த பட்டாணி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா, அதெல்லாம் மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவேன் நானு. புதினா கிள்ளிட்டேன் நானு ஆல்ரெடி. பெரியவங்க தான் கிள்ளி குடுத்தாங்க இன்னைக்கு எனக்கு. அதால அத ஸ்டோர் பண்றேன். இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 to 3 வீக்ஸ் வரும். நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. நான் வந்து புதினா வந்து எனக்கு 2 கட்டு வாங்குனேன்னா, இப்போ 3 வீக்ஸ் வருது. முதல்லலாம் ஒரு 2 வீக்ஸ் தான் வரும். இப்போ வந்து 3 வீக்ஸ் வருது எனக்கு. வாரம் நான் குரோசரி ஷாப்பிங் போகலங்க. ஃப்ரெண்டு போயிருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு நெறைய தேவைப்படல. அவரைக்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை பட்டாணி இருந்தா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க வந்து பச்சை பட்டாணி கம்மியா தான் இருக்குன்னாங்க. பரவாயில்ல ஒரு 1 1/2 பவுண்ட் இல்ல 1 பவுண்ட் வாங்கிட்டு வாங்கன்னேன். அதே மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. இத உரிச்சு வச்சுட்டேன்னா எனக்கு ஒரு 2 மாசம் வருங்க. கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன். இப்ப நாங்க 3 பேர் தானே இருக்க போறோம். வெஜிடபிள் ரைஸ் பண்ணனா யூஸ் பண்ணுவேன். குருமாக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பீஸ் புலாவ் பண்ணனா யூஸ் பண்ணுவேன். எனக்கு பச்சை பட்டாணி ரொம்ப பிடிக்கும். அதுவும் உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு பொரியல் பண்றது என்னோட ஃபேவரைட்னே சொல்லலாம். மெயினா அதுக்கு தான் நான் வாங்கி வாங்கி வைக்கிறது. பச்சை மிளகாவும் நல்லா அந்த காம்பெல்லாம் கிள்ளி வச்சுட்டோம்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு வருங்க. நான் அரைக்கலாம் மாட்டேன். அப்படியே தான் வைப்பேன். ஆனா ரொம்ப நல்லாருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆ கருவேப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டுறதுக்கு வச்சுட்டேன் நானு. அதுக்கப்புறமா ஆற விட்டு, ஃப்ரிட்ஜில நல்லா காஞ்ச பிறகு ஃப்ரிட்ஜில வச்சுருவேன் நானு. அதுக்கப்புறமா பாட்டில்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்றது. நான் அப்படிதான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நானு. நான் முதல்ல நார்த் டெக்கோட்டா ஸ்டேட்ல இருந்தேங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை கிடைக்காது. ஏன்னா, அங்க இந்தியன் ஸ்டோரே இல்ல. நான் மினியாபாலிஸ்ல போய் தான் குரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். அப்போ வாங்கிட்டு வந்தேன்னா, நெறைய கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து, நல்லா காய வச்சுட்டு, அத வந்து ப்ரவுன் கலர்ல பேப்பர் கவர் இருக்கு பார்த்தீங்களா? பேப்பர் பேக்கு. அதுல வந்து போட்டு வச்சோம்னா, வருஷக்கணக்கு மீன்ஸ் மாசக்கணக்குல வருன்னுவாங்க. எனக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. அதால நான் என்ன பண்ணுவேன்னா, கருவேப்பிலைய வாங்கிட்டு வந்துட்டு வால்மார்ட்ல தான் அந்த பேப்பர் கவர் அப்பல்லாம் பிளாஸ்டிக் கவர் கிடைச்சிட்டு இருந்தது. இப்பதான் வந்து பேப்பர் கவர் வந்து மாறிடுது. பேப்பர் கவர் வால்மார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு, அத வந்து உள்ள கருவேப்பிலைய அப்படிதான் ஸ்டோர் பண்ணி ஒரு 3 மாசம், 6 மாசம்னு வைப்போம் நாங்க எல்லாருமே. ஆ இப்போ கிடைக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா, இப்போ மக்கள் அங்க நெறையா பேர் வந்துட்டாங்க. நானும் மூவ் ஆயிட்டேன் அங்கருந்து. அங்க வந்து நான் வெத்தல பாக்கு வச்சு சாமி கும்பிட்டது எனக்கு ஞாபகமே இல்லைங்க. ஏன்னா, அங்க இந்தியன் ஸ்டோர் எதுவுமே கிடையாது. அங்க எதுவுமே கிடைக்காது. ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும் இல்லையா? ரோஸ் அதுக்கப்புறம் மம்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிடுறது தான். பொங்கல் எல்லாம் வந்ததுன்னா, யூசுவலா எப்படி நம்ம பொங்கல் இப்பல்லாம் பண்றோமோ, அதே மாரி பண்ணி கும்பிடுவோம். ஆனா வந்து வெத்தல பாக்கு அதெல்லாம் வாங்குனது கிடையவே கிடையாது. நான் ஒரு 6 வருஷம் அங்க இருக்கும்போது. ஆனா ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த ஊர் எனக்கு. இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் எனக்கு ரொம்ப புடிச்ச ஊருன்னே சொல்லுவேன் நானு. நான் இவ்ளோ வேலை பண்ணிட்டு இருக்கும்போதும், நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அத தான் பேசிட்டு இருக்கேன். நார்த் டெக்கோட்டாவ தான் பத்தி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருந்ததுல்ல. அங்க ஒரு 6 வருஷம் இருந்தது. ஆ ஒரு கஷ்டன்றதே தெரியல. ஜாலியா போச்சு. ஏன்னா பசங்கலாம் குட்டி, குட்டி பசங்களா, ரொம்ப ஜாலியா இருந்ததுங்க. க இப்பதான் கொஞ்சம் கஷ்டமா பசங்க வளர்ந்த பிறகு தான் கொஞ்சம் வேலை அதிகமான மாதிரி இருந்தது. எனக்கு பசங்க குட்டியா இருக்கும்போது வேலையே இல்லாத மாதிரி இருந்தது. அத பத்தி தான் பேசிட்டே நான் வந்து வேலை பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட. பெரியவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க எங்களோட. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குமா, ஸ்விம்மிங் கிளாஸ் போனது, டான்ஸ் கிளாஸ் போனது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அங்க டென்னிஸ் கிளாஸ் எல்லாமே அங்க தான் கத்துக்கிட ஆரம்பிச்சாங்க. ஆம் அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க. அதாவது இவங்க ரொம்ப சின்ன பொண்ணுங்களா, எங்க அபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய பசங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ விளையாடிட்டு இருக்கும்போது, இவங்க மேலேருந்து நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு 1 மாசம் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிச்சோனே, இவங்க கீழ இறங்கி போய் படிக்கட்டுல உட்காந்துப்பாங்க. எல்லாம் ஒரு 6த், 7த் படிக்கிற பசங்க. இவங்கள வந்து இவங்கள தான் சென்டரா வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இவங்களும் வந்து சாயந்தரம் ஆனா பஸ் வந்துரும். ஸ்கூல் பஸ் வந்தோனே பார்த்துட்டு டக டகன்னு இறங்கி போயிடுவாங்க அந்த பசங்களோட விளையாடுறதுக்கு. அதான் சொல்லிட்டே இருந்து திடீர்னு அத பத்தி பேசிட்டே இருந்துட்டு, திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா, "ஓகே நான் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா நான் கிளம்பணும். என்னோட வெக்கேஷன் முடியுதுன்னாங்க." எனக்கு அப்படியே மனசு கஷ்டமாயிடுச்சு. "என்னடா வெக்கேஷன் முடிஞ்சிருச்சா உனக்குன்ற?" மாதிரி இருந்தது. வீட்ல இருந்ததே ரொம்ப நல்லா இருந்ததுங்க அவங்க. அவங்க இருந்தாலுமே ரொம்ப நல்லாருக்கும் வீடு கலகலன்னு. ஏன்னா எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு வெளிய வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு, "அம்மா எனக்கு பசிக்குது என்ன இருக்குன்னுவாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி தரீங்களான்னுவாங்க. இல்ல ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. அவங்க கேட்கும்போதே நம்மளுக்கு தோணும், ஓகே பண்ணணும்னு. என்னோட சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிடுற ஆளெல்லாம் கிடையாது. குடுத்தோம்னா சாப்பிடுவாங்களே தவிர, வாய் திறந்து இது வேணும், அது வேணும்னு வந்து கேட்க மாட்டாங்க அவங்க. இவங்க அப்படி கிடையாது. எனக்கு இது பண்ணி குடு, அது பண்ணி குடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இவங்க. நான் அது ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கூட போனா ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா, நம்மளுக்கு
நான் எனக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, மேக்கப் ப்ராடக்ட் எது எடுத்தாலும் சரி, எனக்கு மேட்ச் ஆகுதா எல்லாம் பார்ப்பாங்க. கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. மேட்ச் ஆகலன்னா, மேட்ச் ஆகலன்னு சொல்லிடுவாங்க. சின்னவங்க அப்படி இல்ல. அவங்க வந்து மனசு நோகக்கூடாது மத்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு, நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா, உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். நீ வாங்கிக்கோன்னுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல நான் வேலை பண்ணிட்டுருக்கேன். அவங்க வந்து பேக் பண்ணிட்டுருக்காங்க லிவிங் ரூம்ல. அப்படியே கதை பேசிட்டே தான் பண்ணிட்டுருக்கோம் நாங்க. அவங்க டான்ஸ் ப்ரோக்ராம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கப் எனக்கு வேணும். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் வாங்கி குடுக்குறீங்களான்னாங்க. என்னத்துக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ்னா, இல்ல இது காம்படிஷன் வந்து அ வெளி ஸ்டேட்ல நடக்குது. உ உள்ளுக்குள்ள காலேஜ்குள்ள நடந்தா பரவாயில்ல. நான் வந்து மேக்கப் இல்லாம பண்ணலாம். பட் இது வந்து காம்படிஷன்றதால கண்டிப்பா ப்ராப்பரா மேக்கப் போட்டு பண்ணணும். எனக்கு வாங்கி குடுங்கன்னாங்க. சரி எடுத்துட்டு போறேன் கடைக்குன்னு சொல்லியிருக்கேன் நானு. மூக்கடலையும், பச்சை பயிரும் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன்னா, ஸ்ப்ரவுட் ஆயிடுத்துன்னா, அடுத்த வாரம் என்னோட லஞ்ச் பிளான்ல அது இருக்கு. மூக்கடலையும், ஸ்ப்ரவுட்டும். ஏன்னா ஸ்ப்ரவுட் சூப் பண்ணலான்னு வச்சிருக்கேன் நானு. அதுக்கு தான் ரெடி பண்ணேன் நானு. அதுக்கப்புறம் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, கிரேப்ஸ் எப்போதுமே 1 நாள் முன்னாடி வாஷ் பண்ணி ஜிப்லாக்ல போட்டு வச்சுருவேங்க. ஈஸியா இருக்கும். காலம்பர ஆளுக்கு ஒரு பேக்ல போட்டேன்னா, கரெக்ட்டா இருக்கும். சில நேரத்தில என்ன பண்றேன்னா, காலையில வாஷ் பண்ணலாம் விட்டுருவேன் நானு. காலையில எடுத்து வெளிய வைப்பேன். அதுக்கப்புறம் அத சுத்தமா மறந்துருவேன். லஞ்ச் குக் பண்ணி முடிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, சில நேரத்தில இந்தியாவுக்கு கால் பண்ணுவேன். அம்மாகிட்ட பேசிட்டு முடிச்ச உடனே டைம் சரியா இருக்கும் ரெடியாகி கிளம்புறதுக்கு. அப்படியே கிரேப்ஸ விட்டு போயிடுவேன் நானு. அதால எப்போதுமே வந்து என்ன பண்றதுன்னா, இப்பல்லாம் 1 நாள் முன்னாடியே வாஷ் பண்ணி ஜிப்லாக்ல போட்டு வச்சுறது நான் இத மாதிரி. எல்லாம் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுட்டேங்க. இப்போ மத்தியானம் லஞ்ச் பண்ணணும். சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ் தான் பண்ணலான்னு இருக்கேன் நானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.